ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்றைக்கி எறாவை வச்சு உருளைக்கிழங்கு இல்லாமல் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எறா 1/4 கிலோ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு 1/4 கப், வெங்காயம் 1/2 கப் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முட்டை 1, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, துருவின சீஸ் 2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எறாவை 3-4 துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், துருவின சீஸ், மைதா மாவு, கொத்தமல்லி தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஈஸியாக செய்திடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது சேர்க்கல. காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னாக்கா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். லைட்டாக வெந்ததும் இது கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எறா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு இல்லாமலே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.